லக்கி பாஸ்கர் நிஜமாவே லக்கியா இல்லையா? சரி, நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ஊர்ல ராமு சோமுன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ஒன்னாவே தான் படிக்கிறாங்க. ராமு சொந்த ஊர்லயே ஒரு நல்ல பிசினஸ் பார்த்துட்டு வர வருமானம் போதும் செட்டில் ஆயிடுறாரு. ஆனா சோமு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு வெளியூருக்கு போயிட்டு சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சர்வை பண்ணிடுறாரு. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? ராமு டிசிஷன் கரெக்ட் தானே? நோ, யூ கம்ப்ளீட்லி ராங். ஒரு 10 வருஷம் கழிச்சு ராமுக்கு அவரோட சேலரி பத்தலன்னு ஃபேமிலி கிட்ஸ் இன்ஃப்ளேஷன் சமாளிக்க முடியாம கஷ்டப்படுறாரு. அதே இங்க சோமு ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனில மேனேஜரா இருந்து பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம செட்டில் ஆயிடுறாரு. விஷயம் காசை பத்தினது இல்ல, மைண்ட் செட் பத்தினது. கம்ஃபர்ட் ஜோன்லயே ராமு மாதிரி இருந்தா உங்க லைஃப்ல மாற்றமும் வராது, முன்னேற்றமும் வராது. ஆனா சோமு மாதிரி அஜைல் மைண்ட் செட்டோட நியூ கல்ச்சர் அடாப்ட் பண்ணிட்டு புது விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறிடுவீங்க. அஜைல் மைண்ட் செட்டோட டிசிஷன்ஸ் எடுக்கிறதும் லைஃப் லீட் பண்றதும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்மியா இருக்க 20ஸ்லயே பண்ணிடுங்க. இல்லனா அதோட விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். பேங்க் வேலையே போதும்னு உட்கார்ந்துட்டு இருந்திருந்தா லக்கி பாஸ்கர்னு ஒரு பாடமே வந்திருக்காது.